வணக்கங்க. இது பாருங்கள், கிழக்கு சைடு. இது பாருங்கள், வடக்கு சைடு ஃப்ரண்டேஜ். பாருங்கள், வடக்கு சைடு ஜன்னல், வடகிழக்கு முகர் ரூமில் ஜன்னல். பாருங்கள், உள்ள போகிறேன். இது வடக்கு சைடு மெயின் வாசல். இது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் இது வடகிழக்கு ரூமுடைய வாசல். மேற்கு சைடு வடகிழக்கு கார்னர் ரூமுடைய சைஸ் அளவு பார்த்துங்க, 9 இன்ச் வருது. ஓகேவா? இதுதான் கிழக்கு வாசலுங்க. இது டைனிங் ஹால் ஜன்னல். இது கிச்சனுங்க. கிச்சன் ஜன்னல். அந்த சைடு ஜன்னல் அந்த இடத்துல வருங்க. அதுதான் இந்த ஜன்னல். பாருங்கள், கீழே இருக்குது. கிச்சன் வாசல், தெற்கு வாசல். இன்னும் கிச்சன் வேலைப்பாடுகள் இன்னும் வேலை நடக்காமல் இருக்குங்க. அடுத்த கட்டமாக இந்த வேலை நடக்கும். இது ஹால். படி ரூம் ஜன்னலுங்க. இதெல்லாமே படி ரூம் ஜன்னல். தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம். அரைக்கல் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா மேற்கு சுவர் ஜன்னல். ஒர்க்கல் போட்டிருக்குது. இதெல்லாம் இது பாத்ரூம் அட்டாச்சு. தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூமுடைய அட்டாச்சு பாத்ரூம். இதுதான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறது. பூசு வேலை நடக்குதுங்க. அப்படியே வெளியில் வந்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். தெற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல். அடுத்தது தெற்கு பக்கத்தில் அடுத்தது ஒரு ஜன்னல். அதே மாதிரி இது ரெகுலருங்க. இது தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம். வடமேற்கு பெட்ரூம். இதுக்கு அட்டாச்சு டாய்லெட். இது ஹாலாக விட்டுருக்குறாரு. பாருங்கள், இது எல்லாமே வேலைப்பாடுகள் தான். ஓப்பன்லாம் இல்லை, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறது தாங்க இன்டீரியரில்.
இப்போ வடக்கு சைடு ஃப்ரண்ட் எட்ஜை பார்த்திங்கன்னா இங்கே செவுரு வச்சுட்டாங்க, நம்ம வரலை. அதனால் இது ஃபுல்லாக அறுத்து எடுத்து பெரிய ஜன்னலாக தான் கொடுக்குறோம். பெரிய ஜன்னல், இங்கே ஒரு டோரு ப்ளஸ் ஒரு ஜன்னல். இதுக்கு கிழக்கு வாசப்படி. இது தேட்டர் ரூம். மர வேலைப்பாடுகள்லாம் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது இப்போ செகண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்பு ஜன்னலுங்க, ஓப்பன். எல்லாமே வுட்டில் தான் வைக்கிறோம். இதில் இன்னொரு ஜன்னல், தெற்கு சுவர்லேயே 2 ஜன்னல் வருங்க. 1 2 ஜன்னல். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, தென்மேற்கு பெட்ரூம். இதுக்கும் அட்டாச்சு பாத்ரூம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த படி தான் உங்களுக்கு கேட்டதுங்க. இப்போ இந்த படி வந்து இதோட க்ளோஸ் ஆயிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது தண்ணி தொட்டி மேலே போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இதில் ஸ்டேர்கேஜ் விட்டாச்சு. படி இதில் போய் மேலே ஹெட் ரூம் போட்டு நம்ம நீச்சல் குளத்துக்கு வர மாதிரி. இது ஃப்ரண்டேஜ். இது மேற்கு சைடுங்க, வடமேற்கு மேற்கு சைடு கார்னர். இங்கே வந்து ஓப்பன் தான் கொடுக்கணுங்க, லேசர் கட்டிங் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. வடமேற்கு வடக்கு சைடு கார்னரு க்ளோஸிங். இதெல்லாம் நம்ம எப்பயும் போல் இன்டீரியர் பண்ணிக்கிறோம் ஓப்பனாக. மேல் தரைத்தளம் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகுதுங்க. தரைத்தளம் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகுது ஒரே மாதிரியா. மேல் தரைத்தளம் இது கிழக்கு சைடு, இது வடக்கு சைடு கார்னர். இது வந்து ஃபுல்லாகவே இது 7 அடி வராதுங்க, ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் ஆகி இதுலேயும் டிசைனிங் கொடுத்துடலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த கிழக்கு சைடு மட்டும் கார்னரில் ஓப்பன் கொடுத்துட்டு மீதி நம்ம க்ளோஸிங்கை கிளாஸாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. தென்கிழக்கு ஜிம்மு ரூமு. இது வந்து செகண்ட் ஃப்ளோரு. இது வந்து ஒரே ஹாலாக பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா சிம்பிளாக வர மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? வீடியோ பார்த்துட்டு கூப்பிடுங்க. தேங்க்யூ.